வெளில அப்படி ஒரு இடத்துக்கு வருவோம் உண்டு. உண்மையிலேயே இது ஒரு அபூர்வமான ஒரு இடம். நான் நினைக்கிறேன் வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லைண்டு. இலங்கையில் இங்கே தான் இருக்கு. இது தன்னால் அது அதில் இயற்கையிலேயே இந்த இது என்ன கொடி? இது இத்தி மரத்தில் விழுதுகள் ஒன்று சேர்ந்து பரணாயி இவர் தூங்குற ஐடியாவில் முடிவெடுக்கிற சரி வரான்ட்டுண்ணா. ஏண்டா உங்கள் இல்லைண்டா இன்றைக்கு நாங்கள் 4-10 நாள் போனாலும் என்னோட ஃபோனு சார்ஜருங்க எல்லாம் நாசமாத்து என்னையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு அது எப்படி தான் கண்டுபிடிப்போன்னு எனக்கே தெரியும். சூரியன் உதிக்கிறத வச்சு இறங்க வேண்டியதுதான். அழகான முறையில் ஒரு மனுஷனால் வேயப்பட்ட மாதிரி இந்த விழுதுகள் மிக நெருக்கமாக பலமாக உறுதியாக அழகாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் கீழே பார்த்தா அம்மோ உண்டு அப்படி இருக்குது. எங்களை கூட்டி வந்த நாய் தம்பி அன்பா இருக்கிறார். அங்கே நடந்து போங்க, இருங்க இருங்க போகாதீங்க பாருங்க. அங்கே இறந்து போகலை. இந்த பகுதியை பாருங்கள். இப்படி இருந்து பார்த்தா தான் மலங்குங்க. அதை நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அதை ஷூட் பண்ணி எடுத்தால் தான் மலங்கு. இப்படி பார்த்தா தான் மலங்குங்க. அது இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். எவ்வளோ இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு இந்த இடம். பயங்கரமான உயரத்தில் இருக்கிறீங்கப்பா. ஆனால் அந்த கருப்பு நாய் எந்த அடிக்கிறான் இந்த இடத்த பாருங்கள். எவ்வளோ டேஞ்சர்ஸாக இருந்தாலும் இயற்கையிலே நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கல்மலையை அன்பிச்சிட்டோம். அதை